ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜாப்பனீஸ் சிக்கன் கட்சு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மியான ரெசிபி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை வாங்க பார்க்கலாம். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ், காஷ்மீரி paprika பவுடர், ஆனியன் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், Oregano, மைதா, சால்ட், பிரெட் crumbs, எக் அண்ட் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக வந்து ஸ்லிட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து தட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட்டி வச்சிங்க அப்படின்னா வந்து சிக்கன் பீஸ் ரொம்ப மெல்லிஸாக ஆகிடும். ஸோ இன்றைக்கி ஒரு பிரெஸ்ட் பீஸை ரெண்டாக வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் மென்ஷன் பண்ண எல்லா மசாலாஸையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆரிகானோக்கு பதில் பார்ஸ்லே இருந்தாலுமே வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைதா வந்து இதில் வந்து எடுத்து வைக்கல, நான் லாஸ்ட்டாக தான் வந்து ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான paprika பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ, ஆனியன் பவுடர், சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை வந்து நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணி லைட்டாக தண்ணியை தெளித்து சிக்கனை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes வந்து பண்ணாலே போதும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம வந்து பண்ணுற டைமில் வந்து இது நல்லா வந்து ஊறிடும். சிக்கன் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குன்றதுனால வந்து ஈஸியாக வந்து மசாலாஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேரினேஷன் ரெடி. அது வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் பிரெட் க்ரம்ஸ் கூட பெப்பர் சால்ட்டை வந்து ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இதை பேன்கோட் சிக்கன்னு சொல்லுவாங்க. பேன்கோட் பிரெட் க்ரம்ஸில் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால இது பேன்கோட் சிக்கன் அப்படின்றதும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்கு கூட வந்து பெப்பர் அண்ட் சால்ட் இது ரெண்டுத்தையும் வந்து போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேனில் வந்து ஆயிலை வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எடுத்து வச்சிருக்கிற சிக்கன், பிரெட் க்ரம்ஸ் மிக்சர் அண்ட் பீட் பண்ணி வச்சிருக்கிற எக், இந்த 3த்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கனை எடுத்து ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன், ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும் அந்த சிக்கன், நம்ம வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறதுனால அதை எடுத்து எக்கில் வந்து டிப் பண்ணணும். நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு கோட்டிங் வந்து கொடுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் வந்து நான் வந்து எக்கோட அந்த பேட்டரில், அந்த எக்கோட மிக்சரில் வந்து மைதா வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சப்பறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது மைதா ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கோட்டிங் பண்ணுறப்ப நான் மைதா வந்து முட்டையில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சிக்கன் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ ஜென்ட்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே வந்து சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு கோட்டிங் முடிச்சப்பறம் தான் ஞாபகம் வந்தது. இப்போ தான் வந்து நான் முட்டையில் வந்து மைதாவை நல்லா ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைட்டாக வந்து மைதாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையில் ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் சிக்கன் பீஸை வந்து எக்கில் வந்து ஒரு வாட்டி வந்து எக் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லேயர் ஆஃப் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 லேயர்ஸ் கோட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்து வருது. ஸோ சிக்கன் வந்து உள்ளே நல்லா ஜூஸியாக இருந்தது, வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடச்சிது. ஸோ இந்த 2 லேயர் லைக் டபுள் லேயர் கொடுத்த அந்த கோட்டிங் சிக்கன் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது கம்பேரிட்டிவ்லி டு தி சிங்கிள் லேயர் சிக்கன். ஸோ இப்போ என் 2 சிக்கனையும் வந்து நல்லா வந்து எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வந்து பேனில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் லைட்டாக சூடான அப்புறம் 2 பீஸ் சிக்கனையும் வந்து நான் போட்டு ஒரே டைம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு லைக் 1 minute வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடுங்க. ஸோ மேலே இருக்கிற மீதி இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து நான் சிக்கன் பீஸ் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுறதுக்காக நானும் எடுக்கிற அது வந்து வரவே இல்லை திருப்பி போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதை சைடாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டேன். ஸோ இதை திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க, எண்ணெய் தெளிக்காத மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு இன்னொரு சைடு வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியான லேயர் இருந்தது, உள்ளே வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக இருந்தது. இது பிரெஸ்ட் பீஸ் அப்படின்றதுனால குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 minutesல வந்து இது குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ ஒரு ஃபோக் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோக்கில் வந்து சிக்கன் பீஸை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வந்து கட் ஆச்சு. நல்ல ஜூஸியாக வந்து இருந்தது சிக்கன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மைல்டான வந்து மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து இது ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்றத வந்து சொல்லுவேன். அண்ட் சிம்பிள் டிஷ் தான் வந்து ரொம்ப டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதை வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இட் மீன்ஸ் லைக் சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உள்ளே வந்து சிக்கன் வந்து நல்லா குக்காக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.